Hello everyone, welcome back to my channel with a new video. ஸோ என்னோட இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த கேட்டகரிக்குரியவர்? எனக்கு இங்கிலீஷ் கிராமர் தெளிவாக புரியுது, vocabulary நாலேஜ் கூட இருக்குது, பட் இன்னும் இங்கிலீஷ் பேசுவதற்கு நான் ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்கான தயக்கம் இன்னும் என்னிடம் இருக்குது, இந்த மாதிரி சொல்பவரா நீங்கள்? அல்லது நான் இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இன்னும் என்னோடய இங்கிலீஷை நான் ஃப்ளூயண்ட்டாக மாற்றிக்கொள்ளணும், அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோஸை பார்க்குறேன், இவ்வாறு சொல்பவரா நீங்கள்? ஸோ எந்த கேட்டகரிக்குரியவர் நீங்கள் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற விதமாக உங்களுக்கான வீடியோஸ் ரெடியாக போகுது. இன்றைய வீடியோ எந்த மாதிரியான ஒரு லெசனை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொன்னால், எனக்கு இங்கிலீஷ் கிராமர் புரியுது, பட் அதோட லெசன்ஸ் எல்லாம் ரொம்பவே ப்ரோடாக இருக்குது, 12 டென்சஸ் இருக்குது, நிறைய மாடல் வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ இவை எல்லாவற்றையும் ஒரே இடத்துல வச்சு அனலைஸ் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு சிறிதளவான சென்டென்ஸ் பேட்டர்ன் வச்சு பேச முடியாதா என்று நினைப்பவர்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைய லெசனை வச்சு நீங்கள் கிராமர் தெரிஞ்சு இங்கிலீஷ் பேச தயங்குறவராக இருந்தாலும், அல்லது எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவது என்று யோசித்து கொண்டிருப்பவராக இருந்தாலும், உங்களுக்கான ஸ்டார்டிங் பூஸ்டாக அமைய போகுது. ஸோ இந்த வீடியோவில் எந்த பாட்டையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதோட எண்டில் நீங்களும் இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஜஸ்ட் 3 டென்சஸ் வச்சு உங்களுக்கு இங்கிலீஷை மேனேஜ் பண்ணி பேசிக்கொள்ளலாம். ஜஸ்ட் 3 டென்சஸ். கேன் யூ பிலீவ் தட்? ஸோ அவை என்னென்று சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் வெரி ஈஸி டு யூஸ். சென்டென்ஸ் உருவாக்க ரொம்பவே இலகுவானவை. எப்படின்னு சொன்னால், சப்ஜெக்டை சென்டென்ஸை ஸ்டார்ட்டில் யூஸ் பண்ணணும். அடுத்து வேர்பை எப்போவுமே நீங்கள் V1 ஃபார்மில் தனியாக யூஸ் பண்ணணும். இதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்டை சேர்த்து கொள்ளலாம். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னண்டா, சப்ஜெக்டாக நீங்கள் ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன்ஸ் யூஸ் பண்ணும் பட்சத்தில் அந்த V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப்டு எண்டில் ஒரு இஸ் சவுண்டை மறக்காமல் சேர்த்துக்கொள்ளணும். எப்படி? ஐ ட்ரிங்க் காஃபி டெய்லி, யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி, we drink coffee daily, they drink coffee daily, he drinks coffee daily, she drinks coffee daily. இந்த மாதிரியாக ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளணும். ஸோ இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் சென்டென்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட், இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, நிகழ்காலத்தில் உங்களோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், வழக்கமான ஆக்ஷன்ஸ், எப்போவுமே செய்யக்கூடியது, அல்லது வீக்லி, மந்த்லி, அடிக்கடி, ஆஃபன், யூசுவலி வழக்கமாக, ஒகேஷனலி, அல்லது ரேர்லி அரிதாக, இந்த மாதிரி உங்களோட வழக்கமான ஆக்டிவிட்டீஸ் பற்றி பேச நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது நீங்கள் டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன். கொஸ்டின் கேட்குறதுக்காக இருந்தாலும், அல்லது உங்களோட கருத்துக்களை சொல்வதற்காக இருந்தாலும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை நீங்கள் மேக்ஸிமம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்க. தட் இஸ் ஒன். நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால், இதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கொள்ளணும். அதுதான் பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணி உங்களுக்கு பேச முடியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில்.
அதாவது மெயின் வேர்பாக பி வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. am, is, are. am, is, are. ஸோ அதோட மீனிங் am. I am அண்டா நான் இருக்கிறேன். எதுவாக இருக்கிறேன்? ஆசிரியராக இருக்கிறேன். I am a teacher. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I am happy. He is happy. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். We are sad. நாங்கள் கவலையாக இருக்கிறோம். ஸோ இந்த பி வேர்போட யூசேஜும் வெரி இம்பார்ட்டண்ட் இன் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அதையும் நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இதோட கொஸ்டின் ஃபார்முக்கு நீங்கள் பி வேர்பை தான் சென்டென்ஸில் ஸ்டார்ட்க்கு கொண்டு போகணும். ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ அ டாக்டர்? இந்த மாதிரி. நெக்ஸ்ட், நிகழ்கால விஷயங்களை பேச இன்னொரு பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டி வரும். தட் இஸ் ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணுவது நிகழ்காலத்தில் இப்போது கண்டினியூவஸாக செய்து கொண்டிருக்கிற ஆக்ஷனை பற்றி பேச. ஸோ இப்போ செய்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் விட்டு ஒரு காலப்பகுதியில் இப்போவும் செய்யக்கூடிய ஆக்ஷனை பற்றி பேசவும் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்கே பி வேர்ப் என்று சொல்லப்படக்கூடியவை ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்படுது. ஓகே, am, is, are இவை ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்பட்டு தேவையான மெயின் ஆக்ஷனை ஐஎன்ஜி ஃபார்மில் நீங்கள் சொல்லணும். I am teaching right now. இப்போ நான் டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். I am conducting a 3-month spoken English course these days. ஸோ அதுவும் நான் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஆக்ஷன் தான், பட் விட்டு இந்த காலப்பகுதியில் செய்து வரக்கூடிய ஆக்ஷன். ஸோ இப்படியான விஷயங்களை பேச நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ இதுவும் உங்களோட ஸ்போக்கனில் தேவையான ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன். அண்ட் இதை வச்சு நீங்கள் எதிர்கால விஷயங்களையும் கூட பேசலாம். எப்படியான விஷயம்? ஃப்யூச்சருக்கு நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கக்கூடிய விஷயம். இப்போ நான் நாளைக்கு மார்க்கெட் போக போகிறேன். ஸோ தட் ஹேஸ் பீன் ஷெட்யூல். நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இதை நீங்கள் எப்படி பேசணும்? I am going to the market tomorrow. Present continuous, same sentence pattern. Understood? And I am meeting my friends tomorrow. நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன். that is a scheduled one. ஸோ உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம்லேயே சொல்ல முடியும். நெக்ஸ்ட், இதே போல் ஷெட்யூல் பண்ணி ஆக்ஷனை பேசுகிறதுக்கான இன்னொரு பேட்டர்ன் நீக்குது. எப்படியான ஷெட்யூல்ஸ்? அதாவது ஆக்ஷன்ஸோட சம்மந்தப்பட்ட ஷெட்யூல்ஸ் அல்ல, ஆக்ஷன்ஸோட சம்மந்தப்பட்டவை அல்ல, பட் ஸ்டேட் ஆஃப் பீயிங்கோட சம்மந்தப்பட்டவை. எனக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அது ஒரு ஆக்ஷனா? இல்லை, இருக்கிறதுன்னு வருது. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. இப்போ ஐ ஹாவ் அ மீட்டிங் டுமாரோ. ஐ ஹாவ் அ மீட்டிங் டுமாரோ. The next bus is at 10:30. அடுத்த பஸ் 10:30க்கு இருக்குது. that is a state of being. ஒரு ஆக்ஷன் இல்லை. அந்த இடத்துல நீங்கள் என்ன டென்ஸை யூஸ் பண்ணுறீங்க? again simple present. again simple present. ஸோ இப்போ நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்கு நீங்கள் ரெண்டு டென்ஸை யூஸ் பண்ணினீங்க. simple present tense, present continuous tense. ஸோ நிகழ்காலம், எதிர்கால ஷெட்யூல் பண்ணி ஆக்ஷன்ஸ், அதே போல் வழக்கமாக செய்து வர ஆக்ஷன், எல்லாவற்றையுமே இதை வச்சு நீங்கள் பேச முடியுது. ஸோ இஸ் இங்கிலீஷ் டிஃபிகல்ட்? உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். இப்போ எங்களுக்கு ரிமைன் ஆகி இருப்பது ஒரே ஒரு விஷயம், இறந்த காலம், பாஸ்ட். ஸோ பாஸ்டில் முடிஞ்ச எந்த ஆக்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு டென்ஸை யூஸ் பண்ணி பேச முடியும். வாட் இஸ் தட்? simple past. simple past. ஓகே, இதோட சென்டென்ஸ் பேட்டர்னும் வெரி ஈஸி, எந்த கன்ஃபியூஷன்ஸுமே இல்லாத ஒரு டென்ஸ். சப்ஜெக்ட் V2 ஃபார்ம் ஆஃப் verb. V2 ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், V2 ஃபார்ம் ஆஃப் verb. I went to the beach
yesterday. நேற்று பீச் போனேன். எப்போ நடந்துச்சு என்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் தெளிவாக விளக்கி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் பேச முடியும். அண்டர்ஸ்டுட். ஷீ ரோட் தி எக்ஸாம் லாஸ்ட் இயர். சென்ற வருடம் எக்ஸாம் எழுதினாள். ஓகே, ஸோ இதோட நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம் எல்லாமே வெரி ஈஸி. பிகாஸ் டிட் என்ற ஹெல்பிங் வேர்பை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். We didn't watch that movie. அந்த மூவியை நாங்கள் பார்க்கல. Did you watch that movie? அந்த மூவியை பார்த்தீங்களா? சென்டென்ஸ் பேட்டர்ன் வெரி ஈஸி. ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு 3 டென்சஸ் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஸோ இதை வச்சு மேக்ஸிமம் உங்களுக்கு இங்கிலீஷை ஈஸியாக பேசிக்கொள்ள முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தேட் இன்னும் ஒரு மாடல் வேர்பையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிகாஸ் என்னால் செய்ய முடியும், உங்களால் முடியுமா, தர முடியுமா, இப்படியான விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பேசுகிறதுக்கு நீங்கள் கேன் என்ற மாடல் வேர்பை யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஸ்டார்டிங் லெவலில் கொஞ்சம் நன்றாக ப்ராக்டிஸ் ஆகும் வரைக்கும். அண்டர்ஸ்டுட். அதற்கு பிறகு மற்ற மாடல் வேர்ப்ஸையும் யூஸ் பண்ணி கிளாரிட்டியாக நீங்கள் நிறைய விஷயங்களை பேசிக்கொள்ள முடியும். பட் இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேண்டி கேன் என்ற மாடல் வேர்பை மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பொலைட்டான ரிக்வெஸ்ட்க்கு கேன் யூ ப்ளீஸ் அண்டு ஆட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டுட். உங்களால் முடியுமா, கேன் யூ ஸ்விம், உங்களால் நீச்சல் அடிக்க முடியுமா. அண்டர்ஸ்டுட். ஐ கேன் கம் டு த பார்ட்டி, என்னால் பார்ட்டிக்கு வர முடியும். பாசிபிலிட்டி, இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியும் அப்படின்ற சொல்கிறது, அதுக்கான சாத்தியப்பாடு இருக்குது என்று சொல்வது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசி இந்த கேன் என்ற மாடல் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் ஒன் திங், இறந்த காலத்தில் முடிஞ்சது, என்னால் வர முடிஞ்சது, என்னால் வர முடியாமல் போய்விட்டது என்று சொல்ல நீங்கள் கேன் யூஸ் பண்ண முடியாது. கேனோட பாஸ்ட் ஃபார்ம் குட் என்று யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஐ குடன்ட் கம் டு த கிளாஸ் எஸ்டர்டே, நேற்று கிளாஸ்க்கு வர முடியாமல் போச்சு. அண்டர்ஸ்டுட். சிம்பிள் திங்ஸ். ஸோ அந்த 3 டென்சஸ், சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசண்ட் கண்டினியூவஸ், அந்த 3 டென்சஸையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாமே வெவ்வேறு வீடியோஸ் மூலமாக என்னோடய சேனலில் கொடுக்கப்பட்டு இருக்குது. அவற்றையும் நீங்கள் தேடி பார்த்து நிறைய சென்டென்ஸ் உருவாக்கி பாருங்கள். அதை வச்சு நீங்கள் பேசுங்க, இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் தயங்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமுமே தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். பட் இப்போதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய ஒருவராக மாறிக்கொள்ள முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் 3 டென்சஸ், அந்த 3 டென்சஸை தவிர கேன் அண்ட் மாடல் வேர்பை வச்சும் நீங்கள் நிறைய ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ், ரிக்வெஸ்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பேசிக்கொள்ள முடியும். ஸோ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் நவ் இட்ஸ் செல்ஃப். அண்டர்ஸ்டுட். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிக்குரியவர், எந்த மாதிரியான லெவலில் நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் இருக்குது என்ற விஷயத்தையும், நீங்கள் இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் குறிப்பிடுங்க. I am very curious to see your comments. Okay, so thank you so much for watching my video. You can share this video if you have somebody else who is struggling to talk English. If you share this video to somebody else, it means you're gonna get another speaking partner for you. உங்களுக்காக ஒரு ஸ்பீக்கிங் பார்ட்னரை உருவாக்குவதற்காக இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் மீட் வித் another important lesson. Until that, take care.